இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேயர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கவனித்து பார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கவனித்து பார்த்தல் வசனம் சொல்கிறது, எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார். அநேக காரியங்களை நாம் கவனித்து பார் என்று சொல்லி இந்த 7 நாட்களும் நாம் தியானிக்கிறோம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நாம் கவனித்து பார்க்கிற ஒருவர் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே என்ன நடக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கே போகிறாங்க, அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வராங்க, அவங்க பேக்கில் என்ன வாங்கிட்டு, இதுதான் அவங்களுடைய கவனித்து பார்க்குறேன். சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், மற்றவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க ட்ரெஸ் கோடு என்ன, குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், சாரீஸ், அவங்க என்ன சாரீ என்ன நகை போட்டிருக்காங்க, அப்படி தான் நம்மளுடைய கவனம் இருக்கிறது. ஆலயத்துக்கு சென்றால் நம்ம எதை கவனித்து பார்க்குறோம்? சிலர் குறை தான் பார்ப்பாங்க, இதில் தப்பு விட்டாங்க, வசனம் வாசிக்கிறதுல தப்பு, இவங்க அப்படி செஞ்சாங்க, அப்படி அல்ல. நாம் கவனித்து பார்க்கிற ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டிய 3 காரியம். அவருடைய பிறப்பை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் தாழ்மை ரூபமாய் பிறக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் சொல்கிறது பாருங்கன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மத்தேயு 8:20 போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஒண்ணுமே, நத்திங், ஒன்று கூட இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சொத்துன்னு எதையுமே சேர்த்து வைக்கல. அவர் சொன்ன காரியம் தாழ்மை. இரண்டாவதாக மன்னிப்பு. இயேசுகிட்ட கவனிச்சு பாருங்களேன், மன்னிக்கிற குணம். அவர் சொன்னது மட்டும் இல்ல, செய்து காட்டுகிறார். பரமண்டல ஜெபத்தை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கு, ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி. அப்போ அந்த ஜெபிக்கிற வேலையிலே அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், உன்னிடத்தில் குற்றம் செய்கிறவங்களை மன்னிக்கிறது போல நீ மன்னித்தால் தேவன் மன்னிப்பார். அதைத்தான் சிலுவையிலே மன்னித்து காட்டுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அப்போ ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். பாருங்க, 3ஆவதாக தேவ திட்டத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வசனத்து மூலமாக நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு 26:39 நம்ம பார்க்கலாம், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். டோட்டலி நம்ம இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தீங்கன்னா 36 அற்புதங்களை செய்திருக்கிறார். பேதுருவை பாருங்க, பேதுரு அவங்க மீன் பிடிக்காம அந்த ஸ்ரீஷர் அவங்களாம் நிற்காங்க. அப்போ கர்த்தர் ஆழத்துல போய் போடுங்க, படகு நிறைய மீன், இதெல்லாம் எப்படி நடந்தது? 5 அப்பம் 2 மீன், 5000 பேர், 5 அப்பம் சிறு மீன், 7 அப்பம் சிறு மீன்கள், சில மீன்களை வைத்து எத்தனை பேருக்கு போஷிக்கிற, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள். என் பொண்ணு ஆண்டவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சகேயு அவர் மரத்துல, காட்டத்தி மரத்துல ஒளிஞ்சி கொண்டு அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்த்து கொண்டு இருக்கும்போது, அப்போ கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார், சகேவே இறங்கி வா. அப்போ இதெல்லாம் எவ்வளோ, அப்போ கர்த்தருக்கு நம்மை குறித்து நன்றாக தெரியும். ஆண்டவரை எத்தனை பேர் நம்ம கவனித்து பார்க்கிறோம்? ஏதோ நம்ம வாழ்கிறோம் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு இருக்கிறோம். தவறு. சில நேரங்களில் சில தேவ மனிதர்களை பார்த்தா ஒரு அற்புதம் தான் செஞ்சுருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன அற்புதம் செஞ்சோன்னே ஹீரோவாக மாறிடுவாங்க. ஆனால் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் செய்வாங்க. ஏதாவது காரியங்களை செஞ்சுட்டு கூலாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒன்று.
அப்போ நம் காணா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த அற்புதம், முதல் அற்புதம், எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு இதை எப்படி நடக்கும்? தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்று, இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. இதை கர்த்தர் நிகழ்த்தி காட்டுகிறார். லாசரு 4 நாள் அவர் இறந்து மரித்து உயிரோடு எழும்புறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா கடல் மேலே நடக்கிற காரியம் நம்மலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு சொல்கிறேன், கர்த்தாவே அவரும் நடக்கிறாரு. ஸோ ஏன்னா டெஸ்ட் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் முழு நம்பிக்கை பிதாவின் இடத்தில் வைக்கிறார். நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி கவனிக்கிறோம்? ஊழியத்துக்கு நம்ம சொல்லுவோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு கர்த்தரை குறித்து நன்மைகள், ஆண்டவர் குறித்து செய்த நன்மைகளை யாராவது சொல்லுங்கன்னா அவங்க சொல்கிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நீ தேடு நிம்மதி கர்த்தர் தருகிறார், கர்த்தர் இப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்கிற, இப்படி ஏதோ ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனால் உண்மையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்திருந்தா அப்படிலாம் நம்ம சொல்லவே மாட்டோம். பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு சில வசனங்களை படித்து கொண்டு சில காரியங்களை பேசிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபித்து வேதத்தை வாசித்து சில காரியங்கள்லாம் செஞ்சோன்னே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் அபிஷேகிக்கிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் வர ஆண்டவர் எனக்கு தரிசன சொப்பனத்தில் மூலமாக பேசினா சொல்லிட்டு நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கவனித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர் தாழ்மையாக இருந்தார், மன்னிக்கிறார், மற்றவங்களுக்கு மன்னிக்கிறார், ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மையே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையானதை தான் செய்வீங்க, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட நாங்கள் கவனித்துப்பார் இந்த தலைப்பின் கீழே இந்த 7 நாட்களாக தியானித்துப்பா, எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், அவர்களையும் வசப்பம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறப்பா. நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய அநேக விஷயங்கள் உண்டு, அதை கவனித்து பார்த்து அதை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்காக செயல்படுத்த நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கருத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிற எருமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை